ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் உள்ள நெப்ளைசர் சின்ன கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு. அதை சரி பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நெப்ளைசர்னால் ஆவி பிடிக்கிற மிஷின். ஓகே, இப்போ என்னென்னா இந்த நெப்ளைசர் பேக்கில் போல்டு 1, இதில் 1 2 3 மொத்தம் 3 போல்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போல்டையாக ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ண அப்புறம் சைடில் ஒரு சின்ன கேப் மாதிரி விழும். அது இந்த சைடு அதிகம் மூவ் பண்ண இருக்கோ அதை டெஸ்டரோ ஸ்க்ரூ ட்ரைவோ அதை எடுத்து லைட்டாக நீங்கள் தள்ளிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உடஞ்சிடாமல் கவனமாக ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஓப்பன் ஆயிரும். இதுதாங்க நெப்ளைசர் மோட்டார். உள்ள மோட்டார் இதுதான். இது ஃபேன். உள்ள ஏரு அதிகமாக வரும். ஓடும்போது அந்த ஃபேன் தான் அதிகமாக சுற்றும். அது சுற்றும்போது இது ஏர் பம்பு. இதோட வேலை என்னென்னா, அது உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரும். அப்போ தான் உள்ள ஏர் செட் ஆகும். அது வெளியே ஏர் போய் இங்கே ஓடி வரும். ஓகே, இதுக்குள்ள மோட்ரு இவ்வளோ தான். இப்போது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது பார்க்கலாம். சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் சரி பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் ரிமூவ் ஆகிருக்கு. அதனால் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இந்த ஒயர் எதில் உள்ளதுன்னா சுவிட்சில் உள்ளது. இந்த சுவிட்சை எடுத்து அதில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி கனெக்ட் பண்ணுறது. இதேமாதிரி கனெக்ட் பண்ணி ஒயரை ரொம்ப இழுத்துறாதீங்க, அது டேமேஜ் ஆயிரும். ஒயரை மாட்டின அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி இருந்த இடத்துலையே சுவிட்சை கலத்தும் போதே பார்த்துக்கோங்க அது எப்படி மாட்டணுங்கிறது. அதை மெதுவாக ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ண அப்புறம் போட்டு பார்க்கலாம். இப்போது ஓடுதாங்கிறது. ஓடலைன்னா கம்பெனியில் தான் கொடுக்கணும். ஓகே, சக்ஸஸ். சூப்பராக ஓடுதுங்க. சரி பண்ணிட்டோம். இதை பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல, இதுதான் மோட்ரு சுற்றும் போது இந்த ஏர் உள்ள பம்ப் ஆகும். இது பம்ப் ஆகும்போது தான் ஏர் உள்ளேருந்து வெளியே வரும். இந்த ஃபேன் ஓட்டுறது அங்கே ஹீட் வந்து கம்மியாகிறதுக்கு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் முக்கியமாக என்னென்னா, இதில் 2 ரப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது கரெக்டாக இந்த இரும்பில் கனெக்ட் ஆகணும். அதுதான் ப்ரெஷரில் டைட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு மோட்ரு அசைவு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வைப்ரேஷனில் மோட்ரு கலந்துரும், ஃபேன் டேமேஜ் ஆகிரும், மோட்டார் ஒர்க் ஆகாது. ஓகே, பார்த்து மெதுவாக கவனமாக கனெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு போல்டை போட்டுற வேண்டியதான். 3 போல்டையும் போட்டுவிட்டு ஃபுல் டைட் வச்சுருங்க. ஓகே, ரெடி. கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணால் ஏர் வருதான்னு பார்க்கணும். ஓகேங்க, இதில் உங்களுக்கு தெரியல, ஆனால் ஏர் வருது, ஒர்க் ஆகுது. இப்போ நெப்ளைசர் அந்த டியூப்பை மாட்ட வேண்டியதான். மாட்டி சும்மா செக் பண்ண முடியாது. உள்ள மருந்துக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி விடணும். இது எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இப்போ போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஏர் சூப்பராக வருதுங்க. ஆவி பிடிக்க